முன்னாள் அமைச்சரும் சட்டமன்ற உறுப்பினருமான அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறார். முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட 9 நிமிடங்களில் இந்த கைது நடந்திருக்கிறது. திமுகவை சேர்ந்த பலரும் இதற்கு கடுமையான கண்டனங்களை தெரிவித்து வருகின்றனர். இதையெல்லாம் மையமாக வைத்து இன்றைய நிகழ்ச்சியின் தலைப்பும் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது. திமுகவிற்கு குறிவைக்கிறதா தாவேகா, அனிதா ராதாகிருஷ்ணன் கைதின் பின்னணி என்ன என்ற தலைப்பில் பேசவிருக்கிறோம். விருந்தினராக நம்முடன் அரங்கில் அரசியல் விமர்சகர் திரு செந்தில்வேல் அவர்கள். வணக்கம் சார். நம்முடன் இணைப்பில் பத்திரிகையாளர் திரு சுவாமிநாதன் அவர்கள். வணக்கம் சார். செந்தில்வேல் சார், உங்களிடமிருந்தே தொடங்குறேன். ஒரு ஆய்வுக்காக தன்னுடைய தொகுதியில சட்டமன்ற உறுப்பினராக ராதாகிருஷ்ணன், அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் போறாங்க. கைது நடந்திருக்கிறது, இதை எப்படி பார்க்கிறீங்க? தஞ்சாவூர் பூதலூர் அருகே காணாமல் போன 17 வயது சிறுமி வீட்டில் அருகே இருக்கக்கூடிய கிணற்றில் சடலமாக மீட்பு. இது ஒரு செய்தி. ராமநாதபுரம் பசும்பொன் நகரில் தூங்கிக் கொண்டிருந்த 5 வயது சிறுமி திடீரென்று மாயம். அருகில் இருந்த கிணற்றில் சடலமாக மீட்பு. இது ஒரு செய்தி. குழந்தைகள் தொடர்ந்து காணாமல் போகிறார்கள், கிணறுகளில் சடலங்களாக மீட்கப்படுகிறார்கள், பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுகிறார்கள் என்ற செய்தி ஒரு பக்கம் வருது. இன்னொரு பக்கம் சகோதரரை வீடு புகுந்து தாக்கிய வழக்கு, அமைச்சர் மரிய வில்சன் நாளை ஆஜராக நீதிமன்றம் உத்தரவு அப்படிங்கிற ஒரு செய்தி. இன்னொரு பக்கம் ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட ஒருவருக்கு அரசு வழக்கறிஞர் பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. திருப்பத்தூரில் ஆடு திருடிய வழக்கில் குற்றம் சாட்டப்பட்ட வழக்கறிஞர் மாவட்ட நீதிமன்ற முதன்மை வழக்கறிஞராக நியமிக்கப்பட்டிருக்கிறார் அப்படிங்கிற ஒரு செய்தி. நெல் கொள்முதல் நிலையங்களில் தொடரும் கையூட்டு, 60 ரூபாய் எக்ஸ்ட்ரா வாங்குறாங்க. உழவர்களிடமிருந்து மூட்டைக்கு 60 ரூபாய் கையூட்டு பெறப்படுகிறது, பெரும் லஞ்சம் தலைவிரித்து ஆடுகிறது அப்படின்னு மருத்துவர் அன்புமணி ராமதாஸ் அரசிற்கு கடும் கண்டனங்களை பதிவு செய்த செய்தி ஒன்று. இன்னொன்று, அரசு வழக்கறிஞர்களை நியமிப்பதற்கு 30 லட்சம் ரூபாய் வரை லஞ்சம் கேட்பதாக தாவேகாவை சேர்ந்த ஒரு வழக்கறிஞர் நீதிமன்றத்தை நாடி அமைச்சர் புசி ஆனந்த் மீது நேரடியாக புகார் சொன்ன செய்தி. இப்போ இந்த செய்தியெல்லாம் ஊடகங்களில் விவாதமாகி இருக்க வேண்டும். இது விவாதமாகாமல் இருக்கிறதுக்கு என்ன பண்ணுறது? ஒரு கோட்டை அழிக்காமல் சின்ன கோடு ஆக்கணும்னா அதுக்கு பக்கத்தில் ஒரு பெரிய கோடு போடணும். இது ஒரு ஸ்ட்ராட்டஜி. அப்போ என்ன பண்ணு, நம்ம அனிதா ராதாகிருஷ்ணனை கைது பண்ணோம்னா இயல்பிலேயே அது ஒரு பெரிய கோடாக பார்க்கப்படும். இந்த செய்திகள் பின்னுக்கு தள்ளப்படும். இது திட்டமிட்டு தள்ளப்பட்டதுன்னு நான் சொல்ல, இயல்பாகவே தள்ளப்படும். அதுதான் சூழல். அப்போ அது விவாத பொருளாக மாறும். அப்போ அதை விவாத பொருளாக மாற்றிட்டு 3 மணி நேரம் மக்கள் போராடி இருக்கிறார்கள். நேற்று சென்னையில் தொடர்ந்து 1 மாதமாக மின்வெட்டு, 3 மணி நேரம், 4 மணி நேரம், சில இடங்களில் 10 மணி நேரம் மின்வெட்டு என்று மக்கள் போராட்டம். இந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி மடைமாற்றுவது? இதெல்லாம் எப்படி விவாதிக்காமல் தவிர்ப்பது? அப்போ நாம் என்ன பண்ணுவோம்? இருக்கவே இருக்குது திமுக மேலே திருப்பி குற்றம் சாட்டுவது, திமுகவின் மீது வேறு ஏதேனும் காரணிகளை சொல்வது, அமைச்சர்களை கைது செய்வது. நான் என்ன சொல்கிறேன், ஒரு அமைச்சர் மீது நேரடியாக போதைப்பொருள் பயன்படுத்தினாருங்கிற குற்றச்சாட்டு தமிழ்நாட்டில் எவ்வளோ பெரிய விவாத பொருளாக இருக்கணும்? அது இன்னைக்கு ஒரு அமைச்சராக நீதிமன்றம் சொல்லியிருக்கு, வீடு புகுந்து தாக்கணும், வீடியோ ஆதாரத்தோடு அது வெளியாச்சு, அவர் அமைச்சராக்கியிருக்காங்க. சரி, இதெல்லாம் விடுங்க. ஒரு பெண் நேரடியாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர், திருவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் மீது பாலியல் குற்றச்சாட்டை சொல்லுகிறார். அந்த எம்எல்ஏ மீது நடவடிக்கை எடுத்தாரா மாண்புமிகு முதலமைச்சர்? இப்போ இந்த குற்றங்கள் இருக்குல்ல, வீடு புகுந்து மரிய வில்சன் தாக்கினார், வீடியோ ஆதாரத்தோடு இருக்கிற குற்றச்சாட்டு, போதைப்பொருள் பயன்படுத்தினார் என்ற குற்றச்சாட்டு, பாலியல் குற்றச்சாட்டு, இவ்வளவு குற்றச்சாட்டு இருக்குல்ல, இதெல்லாம் விட அப்படி கொடூரமான ஒரு குற்றச்சாட்டிற்கு அனிதா ராதாகிருஷ்ணன் உள்ளாகிட்டாரா? இல்ல, நீங்க சொன்ன எல்லா பிரச்சனைகளுமே நிச்சயமாக அரசு கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும். இது சட்டம் ஒழுங்கு சார்ந்த பிரச்சனைகள், இது எல்லாமே சரிதான். அதே நேரத்தில் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் பேசினதை நியாயப்படுத்தும் முயற்சி இல்ல, நான் அதான் ரொம்ப தெளிவாக கேட்டேன். நான் அந்த கடைசி கேள்வி நீங்க கவனிச்சீங்கன்னா தெரியும். இந்த குற்றச்சாட்டுகளை எல்லாம் விட அனிதா ராதாகிருஷ்ணன் மீது சுமத்தப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டு மிக அபாயகரமான குற்றச்சாட்டான்னு ஒரு கேள்வி வச்சேன். ரொம்ப இந்த குற்றச்சாட்டுகள் மீது நீங்க என்ன நடவடிக்கை எடுத்துக்கிறீங்க? இப்ப அனிதா ராதாகிருஷ்ணன் முழுக்க அரசியல் நடவடிக்கை தான் அப்படின்னு சொல்லி வேற என்னங்க இருக்குது? வேற என்ன இருக்குது நீங்க சொல்லுங்க. இதை தாண்டி என்ன இருக்குது? இன்னைக்கு ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்கிறார், அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் ஆட்சி காலத்துல ஆர்எஸ் பாரதி மீது எத்தனை வழக்கு போட்டாங்க அப்படின்னு. பொதுவா இந்த அவதூறு வழக்குகள் என்ன செய்யறது இல்ல, 13 வழக்குகள் அவதூறு வழக்குகள் அரசியலில் பரஸ்பரம் எல்லா அரசியல் கட்சிகளும் எல்லா அரசியல் கட்சி தலைவர்கள் மீதும் அவதூறு வழக்குகள் தொடர்வது அப்படிங்கிறது வழக்கமான ஒன்று. யாரும் யாரையும் அவதூறாக பேசக்கூடாது, கண்ணியமான வார்த்தைகளோடு விமர்சிக்கணும். காத்திரமான விமர்சனங்கள் என்பது வேறு, கண்ணியமான விமர்சனங்கள் என்பது வேறு என்பதில் நான் உறுதியாக இருக்கிறேன். நீங்கள் ஒரு மாநிலத்தினுடைய முதலமைச்சராக இருப்பவரை, ஒரு மாநிலத்தினுடைய கடைக்கோடி
ஒரு சாமானிய குடிமகனாக இருப்பவர் வரை எல்லோருக்கும் கண்ணியம் இருக்குது. அப்போ முதலமைச்சர் மட்டும் பேசக்கூடாது, மற்றவங்களை பேசலாமா? அப்படி இல்லை. யாரை வேணாலும் நினைச்சலாம், விமர்சிக்கலாம். நமக்கு விமர்சிக்க உரிமை இருக்குது. ஆனால் அது என்ன மாதிரியான விமர்சனமாக இருக்கணும்? கண்ணியமான விமர்சனமாக இருக்கணுங்கிறது இது எல்லோருக்கும் பொருந்தும் தானே. இது அனிதா ராதாகிருஷ்ணனுக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும் பொருந்தும் இல்லை. இப்போ இன்றைக்கு அமைச்சர் ஆதவ அர்ஜுனா கரூர் விவகாரத்தில் திமுக மீது சொன்ன குற்றச்சாட்டு எவ்வளவு அவதூறான, அருவருக்கத்தக்க, உண்மைக்கு புறம்பான ஒன்று. இப்போ அதன் மீது இருக்குது இல்லை நடவடிக்கைகள், அதெல்லாம் நீங்கள் நடவடிக்கை எடுத்துட்டீங்களா? அப்போ இவ்வளவு சிக்கல் இருக்குது. இப்போ அன்னைக்கு டிடிவி தினகரன் கேட்குறாரு, அவருடைய எம்எல்ஏவுடைய ஆதரவு கடிதம் கொடுக்கப்படுவதற்கு முன்பாகவே ஆளுநர் மாளிகையில் அவருடைய எம்எல்ஏ காமராஜ் பேரில் கையெழுத்து போடப்பட்டு ஒரு கடிதம் கொடுக்கப்பட்டிருக்கு. இது குதிரை பேரம், இதை விசாரிக்கணும் அவர் புகார் கொடுத்துருக்காரு. விசாரிச்சிட்டீங்களா? அதே நேரத்தில் தாவேகாவும் திமுக மீது குதிரை குற்றச்சாட்டுகளை முன் வச்சிருக்காங்க. இன்று கைதானவர்களினுடைய வாக்குமூலம் அப்படின்னு காவல்துறை சொன்ன தகவலின் அடிப்படையில் 180 கோடி வரைக்கும் சொல்றாங்க. அதைத்தான் நானும் சொல்றேங்க. இப்ப நீங்க முதல்ல காமராஜர் விசாரிச்சீங்கன்னு கேட்கிறேன். எல்லாத்தையும் விசாரிங்க. திமுக குதிரை பேரம் நடத்தியிருந்தாலும் விசாரிங்க, அதிமுக நடத்தியிருந்தாலும் விசாரிங்க. லீமாரோஸ் சொன்னாங்கல்ல, நாங்க தாவேகாவோடு பேசுறோம்னு, அதை விசாரிச்சிட்டீங்களா? தொடர்ச்சியா எப்படி அஇஅதிமுக எம்எல்ஏக்கள் எல்லாரும் ராஜினாமா பண்றாங்க, அதை விசாரிச்சிட்டீங்களா? இதெல்லாம் எப்போ விசாரிப்பீங்க? அப்போ இவ்வளவு சிக்கல் இருக்குது இல்லை, இவ்வளவு பேரம் பேசப்பட்டதாக குற்றச்சாட்டுல. இப்போ ஒரு எம்எல்ஏ சொன்னார் அப்படிங்கிற குற்றச்சாட்டில் நீங்கள் பண்ணியிருக்கிறீங்க. இதே மாதிரி நாளைக்கு ஒரு திமுக எம்எல்ஏ சொல்கிறாரு, எங்ககிட்ட ஆதவ அர்ஜுனா பேரம் பேசினார் அப்படின்னு. ஆதவ அர்ஜுனாவுக்கு இது பண்ணிடுவீங்களா? யாரோ ஒருத்தர், ஒரு உதாரணத்துக்கு ஆதவ அர்ஜுனான்னு சொல்கிறேன், யாரோ ஒரு அமைச்சர் பூசி ஆனந்த் சொல்கிறாரு, அல்லது தாவேகாலே யாரோ ஒருத்தர் சொல்கிறாரு, வழக்கு போட்டுருவீங்களா? ஒரு எம்எல்ஏ சொன்னாருன்னு சொல்லி உடனே நீங்கள் வழக்க போட்டு 3 பேரை கைது பண்ணுறீங்கன்னா, திமுக தரப்பில் நாளைக்கு ஒரு எம்எல்ஏ எப்படி சொல்கிறாரு, தாவேகா தரப்பில் எங்களிடம் விலை பேசப்பட்டது அப்படின்னு யாரோ ஒருத்தர் சொல்கிறாருன்னு வைங்க. ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் நடவடிக்கை எடுத்துருவீங்களா? இது என்ன பேஸ், என்ன ஆதாரம் இருக்குது அப்படிங்கிற கேள்வி இருக்குல்ல. அப்போ ரொம்ப லாஜிக்கான அந்த முதல் சுற்று ஒரு கருத்தை நிறைவு செய்கிறேன். நீங்கள் 55 எம்எல்ஏக்கள் இன்னைக்கு திமுகவுக்கு ஆட்சி அமைப்பதற்கு இன்னும் 55 எம்எல்ஏ தேவை. 55 எம்எல்ஏ வாங்க முடியுமா? ஒரே ஒரு எம்எல்ஏ வாங்கி ஆட்சி அமைக்க முடியுமா? சரி, ஒரே ஒரு எம்எல்ஏ இந்த பக்கம் வந்துட்டாரு, காசை கொடுத்து கூட்டு வந்திருக்காங்கன்னு வச்சுக்கோங்க, கட்சி தாவல் தடைச்சிட்டத்தின் கீழ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்களா? தானாகவே ஒரு பதவி போகாத, இதெல்லாம் இந்த அடிப்படை அரசியல் கூட தெரியாம தான் திமுக செயல்படுகிறதா? கடந்த அதிமுக ஆட்சி காலத்தில் 98 எம்எல்ஏக்கள் திமுக இருக்கு, சரிங்களா? இடைத்தேர்தலில் 13 எம்எல்ஏக்கள் வெற்றி பெற்றார்கள். 111 எம்எல்ஏக்கள் ஆட்சி அமைப்பதற்கு வெறும் 7 எம்எல்ஏ இருந்தால் போதும் என்ற நிலையிலேயே அன்றைக்கு திமுகவும் ஸ்டாலினும் அது போன்ற எந்த முயற்சிகளையும் செய்யவில்லை. மக்களை நம்பித்தான் தேர்தலில் நின்றுதான் வெற்றி பெற்றுதான் முதலமைச்சராக வேண்டும் என்று உறுதியாக இருந்தார். அப்படித்தான் ஆனார். இப்போ 55 எம்எல்ஏ வச்சுட்டு இப்படி ஒரு முயற்சியை பண்ணுவாங்களா? அப்போ நீங்கள் இது எல்லாமே அகைன் பாருங்க. இப்போ நான் முதல்ல சொன்ன குற்றச்சாட்டுலாம் இருக்கா? எதெல்லாம்? 2 சின்ன பிள்ளைங்க சடலமாக கிணற்றில் மிதக்கிறார்கள், இந்த குற்றச்சாட்டுலாம் எடுக்கணுமா? ஆனால் நான் தொடங்கினது எங்கே, நான் முடிச்சது எங்கே? திருப்பி திமுகவுக்கு பதில் சொல்கிற இடத்துல கொண்டு நான் முடிக்கிறேன்னா? அப்போ இந்த நான் முதலில் சொன்ன குற்றச்சாட்டுக்களை எல்லாம் மடைமாற்றுவதற்கு, அது குறித்து விவாதிக்காமல் இருப்பதற்காக திட்டமிட்டு இந்த அரசு, தாவேக அரசு திமுகவை நோக்கி குறிவைக்கிறது, அமைச்சர்களை பழிவாங்க துடிக்கிறது, முன்னாள் அமைச்சர்களை பழிவாங்க. முதற்கட்ட கருத்துக்களாக எடுத்துக்கிறேன். சுவாமிநாதன் சார், அனிதா ராதாகிருஷ்ணன் கைது செய்யப்பட்டிருக்கிறாரு. இதனுடைய காரணம் முழுவதுமாக மடைமாற்றும் ஒரு செயல்தான் அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை செந்தில்வேல் அவர்கள் வச்சிருக்காங்க. உங்களுடைய பார்வையில என்ன? முதல்ல அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய பேச்சு என்பது கண்டிக்கத்தக்கது. அந்த புள்ளியில முதல்ல நான் சொல்லிக்கிட்டு, என்ன கிட்டத்தட்ட மாண்புமிகு முதல்வர் அவர்கள், இன்னொன்று அவர் ஒரு நடிகைகளோடு எல்லாம் இணைத்து அவர் சொல்வது என்பது ஒரு கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம், அதுல மாற்றுக்கிறது இல்லை. பட் இது அரசியல் காரணத்திற்காக நடக்கக்கூடிய ஒரு நடவடிக்கை அப்படிங்கிறதா நானும் பாக்குறேன். அதுல ரொம்ப ரொம்ப முக்கியமா செந்தில்வேல் சார் அவர்கள் சொன்னது நான் ஒரு சின்ன கருத்து மட்டும் மாறுபடுறேன். அவர்களுடைய கோணத்துல அவர் அந்த கருத்தை பதிவு செய்திருந்தால் அது ரொம்ப முக்கியமா இன்னைக்கு இருக்கக்கூடிய சட்டம் ஒழுங்கு பிரச்சனைகளை மடைமாற்றுவதற்காக அப்படிங்கிற வார்த்தையை குறிப்பிட்டிருந்தேன். நான் அதை மட்டும் பார்க்கல, அதற்கு கூட சில லாபங்களும் இதுல தாவேகா அரசுக்கு இருக்கு, ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்கு. அதற்கு முன்பு இது முதல் முறையாகவும் அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்கள் இதை பேசல. இதற்கு முன்பு அந்த பகுதிகளில் நன்றி தெரிவிக்க போகின்ற இடத்துல கூட என்னுடைய பெயர் ஒருவேளை ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணனாக இருந்தா எனக்கு ஓட்டு போட்டிருப்பீங்களா அப்படின்னு ஒரு சிறுபான்மையினர் பகுதியில போய் சென்று கேட்டார். நான் தொடர்ச்சியா அவருடைய உரைகளை கவனித்து வரேன். அந்த நேரத்தில் அவர் அப்படியும் பேசியிருந்தார். அவர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் பிரதிநிதித்துவ சட்டப்படி இருக்கக்கூடிய ஒரு சட்டமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சராக இருந்தவர், 7வது முறையாக வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர். அவர் ஏன் ஒரு திராவிட முன்னேற்ற கழகம் போன்ற ஒரு மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணியில் இருந்து வெற்றி பெற்றவர் மக்கள் மத ரீதியாக வாக்களித்தார்களா என்பதை அவர் அந்த இடத்துல போய் டீகோட் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மணப்பாடு போன்ற பகுதிகளில் பேசுகிற பொழுது, நான் ஒருவேளை என் பேரு ஜோசப் அனிதா ராதாகிருஷ்ணனா இருந்தா ஓட்டு போட்டிருப்பீங்களா அப்படின்னு அவர் வாக்கை அடிப்படையாக வைத்து கேட்ட சம்பவமா இருக்கலாம். திருச்செந்தூர் வந்தா ஆதவ அர்ஜுனாவோட சட்டையை கிழிப்போம் அப்படின்னு இன்னொரு கூட்டத்தில் பேசியிருந்தார். இதை விட மிக மிக முக்கியமாக ராகுல் காந்தி அவர்களையும் கடுமையாக விமர்சனம் பண்ணியிருந்தார். பட் காங்கிரஸ் கட்சியை பொறுத்தவரை அது ஒரு பாரம்பரிய மிக்க கட்சி. அவங்க பதிலுக்கு என்ன பண்ணாங்கன்னா,
இவரை கண்டித்து ஆர்ப்பாட்டம் பண்ணாங்க, அதோட முடிச்சுட்டாங்க. அது அரசியல் மயமாக கிட்டத்தட்ட ஒரு வழக்குகளாக அது பாயல. அதுதான் நடைமுறை. நீங்க அரசியல் வார்த்தைகளாக எதிர்கொள்வது. திமுக ஒரு மேடை போட்டு ஒரு கூட்டம் போட்டாங்கன்னா பதிலுக்கு அண்ணா திமுக ஒரு கூட்டம் போடுவாங்க. இதுதான் கடந்த கால வரலாறு. பட் தாவேக்காவுக்கு இது எந்த இடத்துல அவங்க எந்த இடத்துல இதுல மாறுபடுறாங்கன்னா, அவங்களுக்கு அந்த கூட்டம் போடுறது, ஒரு இடத்துல மாநாடு போட்டா பதில் மாநாடு போடுறது, அப்படி பதில் சொல்ற வழக்கம் இல்ல. அவங்களுக்கு அந்த ஐடியா இதுக்குள்ளேயே வரல அவங்க இது வரைக்கும். சோ அப்ப அதுல 2 வகையான சிக்கல் இருக்கு. இப்ப நீங்க அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுடைய இந்த செயல்பாடுகள் மூலமா இன்னைக்கு அவரை கைது செய்யற நடவடிக்கை எடுத்தாங்கல்ல மேடம், அந்த கைது விவகாரத்திலையும் ரொம்ப கண்டிக்கத்தக்கக்கூடிய விஷயங்கள் இருக்கு. அவர் எங்கேயோ ஒரு ஓடி ஒழியக்கூடிய நபர் இல்ல, சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடியவர். அவர் வண்டியில் கூட வர்றதுக்கு அனுமதிக்கப்படல. அந்த இடம் கடுமையான கண்டனத்துக்குரியது. அவருடைய வண்டியில வர்றேங்கிறார். நீங்க போலீஸ்காரங்க இங்க ஏறிக்கிறதா உண்டு, அவ்வளவுதான் உண்டு, அதான் நடைமுறை. பட் அவங்க இல்ல, நீங்க எங்க காவல்துறை வண்டியில தான் வரணும்னு அவரை அங்க ட்ரீட் பண்ண இடம் கிட்டத்தட்ட அது ஒரு சரியான அணுகுமுறை இல்லை. ஏன்னா 7 முறை அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடியவர், 7வது முறையாக. அங்க அவர் திமுகவில் நின்ற போதும் வென்றிருக்கிறார், அண்ணா திமுகவில் நின்ற போதும் வென்றிருக்கிறார். திருச்செந்தூர்ல தனிப்பட்ட மக்கள் செல்வாக்கு மிக்கவர். சோ அப்படிப்பட்டவரை அவர்கள் நடத்துகிற விதம் ஒன்று சரியில்லை. இன்னொன்று, இவருக்கும் தெரிந்திருக்கிறது நம்ம எப்பொழுது வேண்டுமானாலும் கைது செய்யப்படலாம். இல்லைன்னா அவர் ஏன் ஒரு அவதூறு வழக்குக்கு ஒரு முன்ஜாமீன் மனு கோரி உயர்நீதிமன்றத்துல மனு தாக்கல் செய்ய போகிறார்? நம்ம கடந்த கால வரலாறு அதார். அவதூறு வழக்கல் என்பது அவதூறுகளால் எதிர்கொள்ளப்படும். ஒரு இடத்துல ஒரு கூட்டம் போட்டு பேசினா பதில் கூட்டம் போட்டு பேசுவாங்க. அப்ப அது ஏதோ ஒரு வகையில தன்னுடைய கைது நடவடிக்கை வரை போக போகிறது என்பதை அவர் தெரிந்ததுனாலதான் இன்னைக்கு அது விசாரணைக்கு வருகிறது. விசாரணைக்கு வந்து அங்க முன்ஜாமீன் மனு தள்ளுபடி செய்யப்பட்ட அடுத்த சில நிமிடங்கள்ல அவர் கைது செய்யப்படுறார். இன்னைக்கு அவர் இவ்வளத்திற்கும் ஆத்தூர் பேரூராட்சி பகுதியில ஆய்வுக்கு சென்றிருக்கிறார். அப்ப சட்டமன்ற உறுப்பினருடைய ஆய்வு பணி என்பது ஒரு முக்கியமான பணி தான். அதை கைது நடவடிக்கை எடுத்த விதம் கண்டனத்திற்குரியது. அவர்கள் செயல்படுத்திய விதம். நீங்க அவருடைய விஷயத்திற்காக அவதூறுக்காக கைது செய்வது என்றால் அதற்கான ஒரு சட்டமன்ற உறுப்பினரை கைது செய்வதற்கான குறைந்தபட்ச அறத்தை அதுல பின்பற்றிருக்கலாம். அந்த இடம் உண்மையிலே கண்டிக்கக்கூடியது ஒன்று. ஆனா தாவேக்காவுக்கு இதுல லாபம் இருக்கு அப்படின்னு குறிப்பிட்டேன். அது என்ன லாபம்னா, கிட்டத்தட்ட முந்தைய திமுக ஆட்சி படம் திராவிட முன்னேற்ற கழகம் தொடர்ந்து தேர்தல் அறிக்கையிலே பல விஷயங்கள் குறிப்பிட்டிருந்தாங்க. அதுல ரொம்ப முக்கியமா அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் செய்த ஊழல்களா இருக்கலாம், எல்லா விஷயங்களையும் விசாரிப்போம். ஜெயலலிதா அவர்களுடைய மரணம் குறித்த முழுமையான விசாரணை வெளியே வரும். அதாவது என்னன்னா, திமுக எதிர் அதிமுக அதை ஆக்டிவா செயல்படுத்துவோம். அதுதான் நம்ம பல வடிவங்கள்ல பேசினாலும் அதான் மையப்புள்ளி. இன்னைக்கு அதிமுகவில் இருந்து ஒவ்வொருவராக தாவேக்கா பக்கம் வந்துகிட்டு இருக்காங்க. திமுக அமைச்சர்கள் கைது, இன்னைக்கு அனிதா ராதாகிருஷ்ணன் கைது மூலமா ஒரு செய்தியை சொல்லுது தாவேக்கா. இன்னொரு பக்கம் செந்தில் பாலாஜி அவர்கள் அவருடைய சகோதரர் அவர்களுக்கு வரக்கூடிய நெருக்கடி, அவர்கள் இன்னைக்கு ஒரு நிபந்தனை முன்ஜாமீன் கேட்டு அவர்களும் மனு செய்யக்கூடிய ஒரு சூழல். இது எல்லாம் பாருங்க, ஜெயலலிதா அவர்களை போல வீரியமாக திமுகவை எதிர்க்க தொடங்குறாங்க. ஒரு சிக்னல், அது ஒரு வகையான சமீட்சை கிடைக்குது. அப்ப சமீட்சை கிடைக்கிறப்ப நீங்க பாருங்க, அதிமுக வைகை செல்வன் அவர்களும் இன்னைக்கு வெளியேறிருக்காரு. அப்ப தொடர்ச்சியா அது அதிமுகவை கரைக்கிறதுக்கும் திமுக மீதான எதிர்ப்பை ஒரு சாதாரண அவதூறு பேச்சுக்கே ஒரு கைது பண்றாங்க. கிட்டத்தட்ட எடப்பாடி பழனிசாமி அவர்கள் 4 ஆண்டுகள் ஆட்சி செய்தாரு, ஜெயலலிதா அவர்களுக்கு பிறகு ஆட்சி செய்தாரு, அந்த காலத்துல திமுகவினர் மேல இவ்வளவு துரிதமான நடவடிக்கை எடுக்கல அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை இவர்கள் உருவாக்க முயற்சிக்கிறாங்க. அது லாபம், தாவேக்காவுக்கு ஒரு சிறிய அளவிலான லாபம் அதுக்குள்ள இருக்குன்னு பாக்குறேன். இன்னொன்று, இந்த ஸ்ரீவைகுண்டம் தொகுதி இதுக்குள்ளதான் வருது. இவருடைய மாவட்ட செயலாளராக இருக்கக்கூடிய ஆளுகைக்குட்பட்ட பகுதியில் 3 தொகுதிகள் வருது. ஒன்று இவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கக்கூடிய திருச்செந்தூர் தொகுதி. இன்னும் 2 தொகுதிகள் பார்த்தீங்கன்னா ஒட்டப்பிடாரமும் ஸ்ரீவைகுண்டமும். அந்த 2 தொகுதிகள்ல யாரு ஜெயிச்சிருக்காங்கன்னா தாவேக்கா ஜெயிச்சிருக்கு. அதுல ஸ்ரீவைகுண்டம் சட்டமன்ற உறுப்பினர் சரவணன் அவர்கள் மேலதான் அந்த ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, பாலியல் ரீதியான குற்றச்சாட்டுக்கு துணை போனார் அங்க இருக்கக்கூடிய நிர்வாகிக்கு. நாளைக்கு ஒருவேளை திமுக இதுல ஆர்ப்பாட்டம் பண்ணா, போராட்டம் பண்ணா யாரு முன்னெடுக்கணும்? அந்த போராட்டத்தை களத்தில் இருக்கக்கூடிய அனிதா ராதாகிருஷ்ணன் தான் முன்னெடுக்க வேண்டியிருக்கும். ஏற்கனவே அவர் வீரியமாக இந்த பிரச்சனைகளை பேசிட்டு இருக்கார். நீங்க அவர் இந்த பாலியல் விவகாரத்தை பேசாட்டாலும் கூட தாவேக்கா அரசுக்கு எதிராக பேசுகிறார், விஜய் அவர்களுக்கு எதிராக பேசுகிறார். அப்ப கிட்டத்தட்ட அவர் இன்றைக்கு ஒரு முறை அவதூறாக பேசினார் என்பதற்காகவே ஒரு கைது நடவடிக்கை வரை போயிட்டா நீங்க ஸ்ரீவைகுண்ட விவகாரத்துல எதிர்கட்சி அரசியலை கொஞ்சம் நீர்த்து போக செய்யவும் முடியும். அப்படி பல கணக்குகள், பல லாபங்கள் தாவேக்காவுக்கு இருந்தாலும் கூட ஒரு முதல்வர் அவருடைய தனிப்பட்ட ஒரு குடும்ப வாழ்க்கையோ அல்லது இன்னொரு நடிகை தொடர்பாகவோ அவர் பேசியது என்பது கண்டனத்துக்குரியதா. ஆனால் அதற்காக கைது என்கிற அளவுக்கு போவது என்பது ஒரு ஜனநாயகத்தினுடைய ஒரு பேச்சுரிமைக்கு ஒரு விடப்பட்ட சவால் அப்படின்னு பார்க்கணும்.